காலை வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு. நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் சுற்றுச்சூழல் பாசறையில் இருக்கேன். எனக்கு கொடுத்த வேலையை வந்து நான் வந்து பொறுப்பாக செஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி மரக்கன்று வந்து சேகரிக்கிறது, அதை வச்சு பராமரித்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு மறுபடியும் நடுறது. அந்த மாதிரி செடி வந்து கத்திரிக்காய், கொத்தரங்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி செடி போட்டுட்ருக்கேன். அது வந்து செடிகளுக்கு வந்து தண்ணி பட்ட காரணத்தால் இது மண் துண்டு போச்சு. மழை பெஞ்சு கார்த்திகை மாதத்தில் மழை பெஞ்சு மண் சரிஞ்சு துண்டு போச்சு. அந்த மண்ணை வந்து தூர் வாரிக்கிட்டு இருக்கேன். இதில் ஏன் உரம் போடலன்னு நீங்கள் கேட்கலாம் மக்கள். இதில் உரம் போட்டோம்னா மண் சரியாது, ஆனால் வந்து பறவைகள் வந்து தண்ணி குடிக்க வராது கிணத்துள்ளார. இது இப்படியே வந்து மண் தரையாகவே இருக்கிறதுனால பறவைகள்லாம் வந்து இதில் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுது. ஒரு பறவை வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த மாதிரி செயலை செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் பொதுமக்கள், இளைஞர்கள், நீங்களும் வந்து உங்களால் கிணறு வெட்ட முடியாது. அதனால் வந்து இப்போ வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது, கோடைக்காலம். உங்கள் வீட்டுக்கு மேலே வந்து மொட்டை மாடி இருக்கும். அதில் வந்து ஒரு பக்கெட்டு தண்ணி மொண்டு வைங்க. அந்த பறவைகள் வந்து அதை குடிச்சிட்டு உயிர் வாழும். மழையும் பெய்யல, மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் எல்லாமே வந்து சாக்கடையாக மாறி போச்சு தமிழ்நாடு. அதனால் சாக்கடை தண்ணி வந்து குடிச்சதுன்னா பறவைகள் வந்து செத்துடும். உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவி, மொட்டை மாடியிலையோ இல்லை மொட்டை மாடி இல்லாதவங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு பக்கெட்டுக்கு வந்து தண்ணி பிடிச்சி வைங்க. நம்ம வருங்கால நம்ம குழந்தைகள் வந்து நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக வளரும். பறவைகள் இருந்தால் தான் மனிதன் நாமளே உயிர் வாழ முடியும். இப்போ தான் மரக்கன்றுலாம் நாம் வச்சிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து காடுகள் வந்து உருவானதே வந்து பறவைகளால தான். அந்த காடு மறுபடியும் வந்து உருவாகணும். உருவானால் தான் மனிதர்கள் வந்து நம்ம ஆரோக்கியமான சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும். அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ஒரு பக்கெட் தண்ணி மொண்டு வைங்க. மொட்டை மாடியில் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி தேங்குற மாதிரி செயல்பாடுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இந்த மண்ணெல்லாம் வந்து அது வந்து வாழை கட்டைகள் வந்து அடைச்சிட்டு இருக்கோம். மண் தூர் வாரின மாதிரி இருக்கும், வாழை கட்டைக்கு மண் அணைச்ச மாதிரி இருக்கும், தண்ணி ஊறின மாதிரியும் இருக்கும். ஒரே ஒரு கிணறு வெட்டுறதுனால எவ்வளோ நன்மைகள் நடக்குது பாருங்கள். நன்றி, வணக்கம்.